ஃப்ரம் க்ரௌன் ஸ்கொயர் ரியாலிட்டியில சூப்பரான புதிய ஒரு மனை பிரிவு உங்களுக்காக நம்ம லான்ச் பண்றதுல பெருமிதம் கொள்றோம். நம்ம இப்போ இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர்ல இருந்து செங்கல்பட்டு செல்லக்கூடிய பெரிய ஒரு பைபாஸ் ரோட்ல நம்ம அமைஞ்சிருக்கோம். நம்ம ஸ்டேட் ஹைவே 49 சொல்லுவாங்க. அந்த ஸ்டேட் ஹைவேல தான் நம்ம அமைஞ்சிருக்கோம். இந்த ரோடோட வைடன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 ஃபீட் ரோடு தான் கொடுத்துருக்காங்க. அந்த 200 ஃபீட் ரோட் ஸ்டேட் ஹைவே ஒட்டி நம்ம மனைப்பிரிவு வந்து அமைஞ்சிருக்கு. சென்னை ஓஎம்ஆர் சிட்டி நம்மளோட மனைப்பிரிவோட பெயர். ஸோ இந்த மனைப்பிரிவோட கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை ஓஎம்ஆர்ல இருந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு வரக்கூடிய ரோடு. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தி ராடிக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர்ல இருந்து செங்கல்பட்டு போற ரோட்ல தாங்க இருக்கும். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா பிரீமியமான வில்லா பிளாட்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ இங்க நீங்க வந்து ஒரு பிளாட்ஸ் புக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியர்பைல ஸ்கூல்ஸ், காலேஜஸ், பஸ் ஸ்டாப்ஸ், என்டர்டைன்மெண்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டி வந்து நியர்பைல இருக்கணும் அப்படி சொல்லிட்டு பாப்பீங்க. சோ நம்ம சைட்க்கு நியர்பைல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரௌன் ஸ்கொயர் சேர்மன் சார் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கூட இருக்காங்க. சோ அவர்கிட்ட வந்து நியர்பைல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராஜெக்ட் போயிட்டு பார்க்கலாம் வாங்க. சார், ஐ மகாலட்சுமி. பாக்குற மக்களுக்கு உங்களோட நேம் அண்ட் நம்மளோட கம்பெனி நேம் அண்ட் ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுங்க. வணக்கம் மக்களே, என்னோட பெயர் ஷேக் தாவூத். ஃப்ரம் க்ரௌன் ஸ்கொயர் ரியாலிட்டியில சூப்பரான புதிய ஒரு மனை பிரிவு உங்களுக்காக நம்ம லான்ச் பண்றதுல பெருமிதம் கொள்றோம். நம்ம இப்போ இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர்ல இருந்து செங்கல்பட்டு செல்லக்கூடிய பெரிய ஒரு பைபாஸ் ரோட்ல நம்ம அமைஞ்சிருக்கோம். நம்ம ஸ்டேட் ஹைவே 49 சொல்லுவாங்க. அந்த ஸ்டேட் ஹைவேல தான் நம்ம அமைஞ்சிருக்கோம். இந்த ரோடோட வைடன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 ஃபீட் ரோடு தான் கொடுத்துருக்காங்க. அந்த 200 ஃபீட் ரோட் ஸ்டேட் ஹைவே ஒட்டி நம்ம மனைப்பிரிவு வந்து அமைஞ்சிருக்கு. சென்னை ஓஎம்ஆர் சிட்டி நம்மளோட மனைப்பிரிவோட பெயர். ஸோ இந்த மனைப்பிரிவோட கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை ஓஎம்ஆர்ல இருந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு வரக்கூடிய ரோடு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பக்கத்துலயே கொட்டமேடு ஜங்ஷன் சொல்லுவாங்க. பக்கத்துல நம்ம பேக் சைட்ல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் விஜயராஜா அபார்ட்மெண்ட், முள்ளிப்பாக்கம் கூட்ரோட் ஜங்ஷன், அதுக்கு அடுத்தது திருப்பூர் கூட்ரோட் ஜங்ஷன் வரும். இதற்கு இடைப்பட்ட இடத்துல கரும்பாக்கம்ன்ற லொகேஷன்ல நம்மளோட ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூடுவாஞ்சேரியில இருந்து நெல்லிக்குப்பம் ரோடு வழியா வந்தா கொட்டைமேடு ஈஸியா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். சிங்கப்பெருமாள் கோயில் ஈஸியா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். செங்கல்பட்டு ஈஸியா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். சென்னை நம்ம வந்து சுருக்கேரி ஐடி பார்க், கேளம்பாக்கம், அப்புறம் நிறைய தரமணி போகக்கூடிய டைட்டில் பார்க் எல்லாமே வந்து நம்ம ஓஎம்ஆர் ரோட்ல ஃபுல்லா கவர் பண்ணிக்கலாம். பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து ஒண்டர்லாண்ட் வந்து நம்பர் 1 இந்தியாலேயே வந்து நம்பர் 1 இருக்கக்கூடிய ஒரு தீம் பார்க் வந்து இப்போ ரீசெண்டா நேற்று லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த லொகேஷன்ல தான் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஸோ செங்கல்பட்டுலயும் விலை பாத்தீங்கன்னா ஒரு 5000 rupees அபவ் பிரைஸ் போயிட்டு இருக்கு. ஓஎம்ஆர்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 5000 அபவ் பிரைஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கு இடைப்பட்ட இடத்துல ஒரு பெரிய பைபாஸ்ல ஆன் ரோட்ல லிங்க் ரோடு தான் இப்போ டெவலப் பண்ணிருக்கு. அந்த இடத்துல நம்ம ப்ராப்பர்ட்டி நல்ல சூப்பரான பெஸ்ட் பிரைஸோட ஆஃபர் பண்ணிருக்கோம். சோ நம்ம சைட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட்ங்க. சோ எனக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியும் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எல்லாமே வந்து போயிட்டு இருக்க நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு. சரி, அடுத்து வாங்க நம்ம சார் கிட்ட வந்து நீங்க வந்து இப்போ ஒரு பிளாட்ஸ் புக் பண்றீங்க அப்படின்னா உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து நியர்பைல இருக்கணும் அப்படி சொல்லிட்டு பாப்பீங்க. சோ நம்ம சைட்க்கு நியர்பைல என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்கு அப்படி சொல்லிட்டு சார் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், நம்ம சைட்க்கு நியர்பைல என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்கு? நம்ம சைட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா டான் பாஸ்கோ சிபிஎஸ்சி ஸ்கூல் ஒன்று அவைலபிள் இருக்கு. அது மட்டும் இல்லாம மஹிந்திரா சிட்டி உள்ளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல்டு இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஒன்று இருக்கு. செங்கல்பட்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாம பக்கத்துல சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் வந்து செங்கல்பட்டுக்கும் நம்ம சைட்டுக்கு அருகாமல் கிட்டத்தட்ட 16 இன்டர்நேஷனல் ஸ்கூல் சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் அமைஞ்சிருக்கு. இது கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லாத பிரைவேட் ஸ்கூல்ஸ் மட்டும் நான் சொல்றேன். அடுத்து ஹையர் ஸ்டடீஸ்க்கான காலேஜஸ்லாம் என்னென்ன சார் நியர்பைல இருக்கு? அதே மாதிரி காலேஜஸ் எடுத்தாலும் நம்ம செங்கல்பட்டுல எடுத்தாலும் சரி, ஓஎம்ஆர் எடுத்தாலும் எக்கச்சக்கமான எஜுகேஷன் நிறைய இருக்கு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், டென்டல் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் வந்து எக்கச்சக்கமான காலேஜஸ் நிறைய இருக்கு. அது எந்த ஒரு குறையும். ஓகே சார், நம்ம சைட்ல இருந்து நியர்பைல என்னென்ன பஸ் ஸ்டாப்ஸ் இருக்கு சார்? இப்ப நம்ம ஆன் ரோட்ல தான் அமைஞ்சிருக்கு மேடம். நம்ம பேக் சைட்ல பாத்தீங்கன்னா விஜயராஜா அபார்ட்மெண்ட் இருக்கும். அது வந்து முள்ளிப்பாக்கம் டு மானாமதி போகக்கூடிய கூட்ரோட் ஜங்ஷன் சொல்லுவாங்க. முள்ளிப்பாக்கம் கூட்ரோட் ஒரு பஸ் ஸ்டாண்டு. நம்ம இருக்கிற ஸ்பாட் வந்து பாத்தீங்கன்னா கரும்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கொட்டமேடு ஜங்ஷன், கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் வழியா வந்து கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் செம்பாக்கம், திருப்பூர் முருகன் கோயில் வரிசையா அடுத்தடுத்த பஸ் ஸ்டாண்ட் அமைஞ்சிருக்கு. இந்த முள்ளிப்பாக்கம் கூட்டோட அடுத்தது பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மெயின் ஜங்ஷன் கவர் ஆயிடும். திருப்பூர் கூட்டோடு சொல்லுவாங்க. அடுத்தது செங்கல்பட்டு கவர் ஆயிடும். இதுக்கு இடையில தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி அமைஞ்சு. ஓகே சார், இந்த ஃபெசிலிட்டியை தவிர வேற என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ்லாம் நம்ம சைட்க்கு நியர்பைல இருக்கு சார்? முக்கியமா சொல்லணும்னா நம்ம செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டா நம்ம அறிவிச்சது வந்து கலெக்டர் ஆஃபீஸும் பஸ் ஸ்டாண்டும் புதுசா நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 100 rupees போயிட்டு இருந்த இடம்லாம் 5000 rupees கிட்ட நெருங்கிடுச்சு. சோ அந்த ஆன் ரோட் கனெக்ட் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாம பூஞ்சேரி மகாலிபுரத்துல இருந்து 800 வரைக்கும் கனெக்ட் ஆகுற சென்னை பெரிபெரல் ரிங் ரோடு சொல்லுவாங்க, சிபிஆர்ஆர் ரோடு.
அந்த ரோடும் பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு அருகாமையில தான் கிராஸ் ஆகுது. எஸ்பி கோயில் கனெக்ட் ஆயிட்டு திருவள்ளூர் காட்டுப்பள்ளி துறைமுகம் வந்து 134 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச். இப்போ நிறைய கார்பரேட்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ஒரு அந்த பாத்தீங்கன்னா அந்த பிரிட்ஜஸ் ஒட்டி தான் நம்ம மனைப்பிரிவு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம சிஎம்டி லிமிட்குள்ள நம்மளோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் வருது. ஸோ அடுத்த ஒரு 1-2 வருடங்களுக்குள்ள ஜியோ பாஸ் ஆயிடும். சிஎம்டி லிமிட்குள்ள நம்ம ப்ராப்பர்ட்டி வரதால அதோட அப்ரிசியேஷனும் நல்லா இருக்கும். பஸ் ஸ்டாண்டு, காலேஜஸ் எல்லாமே நியரஸ்ட். ஆன்மீக ஸ்தலங்கள் பாத்தீங்கன்னா திருவடிசுலம் கோயில், காலபைரவர் கோயில், திருப்பூர் முருகன் கோயில், திருக்கல்குன்றம் கோயில் எல்லாமே வந்து சென்டர் பாயிண்டா தான் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஸோ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ஃபெசிலிட்டிஸ் வருது. கிளாம்பாக்கம்ல இருந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்குப்பம் வழியா வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து சீக்கிரமா ரீச் ஆயிடலாம். இது எல்லாமே அப்கமிங் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கிறதால அடுத்து வாங்க நம்ம ப்ராஜெக்ட்ல போயிட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். சரி, அடுத்து வாங்க நம்ம ப்ராஜெக்ட்டோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். நம்ம ப்ராஜெக்ட் சைட்டோட நேம் என்ன சார்? சென்னை OMR சிட்டி மேடம். ஓகே சார். சோ நம்ம ப்ராஜெக்ட் வந்து டோட்டலா எத்தனை ஏக்கர்ல அமைஞ்ச ப்ராஜெக்ட் சார்? இது மொத்தம் 8.5 ஏக்கர்ஸ்ல அமைஞ்சிருக்கு. ஓகே சார். மொத்தம் 182 பிளாட்ஸ் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம். ஓகே சார். சோ மினிமம் ஸ்கொயர் ஃபீட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, மேக்ஸிமம் ஸ்கொயர் ஃபீட் என்ன சார்? 182ல வந்து மினிமம் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி நம்ம போட்டிருக்கோம். யா ஓகே சார். அது மட்டும் இல்லாம நம்ம இப்போ கரண்ட்லி வந்து கிட்டத்தட்ட 100 பிளாட்ஸ் மேல சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. யா ஓகே ஸோ 100 பிளாட் சோல்ட் அவுட் ஆயிட்டு மீதி இருக்கக்கூடிய மனைகள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 900 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து உங்களுக்கு 1800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிள் இருக்கு. ஓகே சார். நம்ம சைடு எப்படி சார் ஒரு கேரளா ஸ்டைல் அப்படியே பார்க்கவே நேச்சுரலா இருக்கு சார். அது மட்டும் இல்லாம இந்த கோகனட் ட்ரீஸ் எல்லாமே வந்து பை பண்ற கஸ்டமர்க்கே வா சார்? ஆமா, மனைகளே நம்ம நிறைய கோகனட் ட்ரீஸ் வந்து நம்ம வச்சிருக்கோம். யா அந்த மனையை வாங்கக்கூடிய வாடிக்கையாளருக்கு அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்ம அப்படியே கொடுத்துறோம். ஓகே சார். அடுத்து நம்ம சைடுல வந்து என்னென்ன அம்யூனிட்டிஸ் சார் கொடுத்திருக்கீங்க? முக்கியமா சொல்லணும்னா நம்மளோட இப்போ நம்ம இருக்கக்கூடிய தார் ரோடு தான். 33 ஃபீட் ரோட் தார் ரோடு, 30 ஃபீட்ல தார் ரோட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். Okay, அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட்ல நல்ல ஒரு கிராண்டான ஆர்ச் நம்ம கொடுத்துருவோம். அதோட பதிவு நீங்க பாக்குறீங்க. செக்யூரிட்டி பர்சன்ஸ் வந்து 24 ஹவர்ஸ் மார்னிங் அண்ட் நைட் வந்து 2 செக்யூரிட்டிஸ் வந்து அவைலபிள் இருக்காங்க. 24 ஹவர்ஸ் நம்ம மானிட்டர் பண்ணிருக்கோம். சிசிடிவி கேமராவும் இருக்கு. 24 ஹவர்ஸ் நம்ம மானிட்டர் பண்ணோம். சேஃபான லொகேஷன் தான். Okay. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸும் நம்ம பாத்தீங்கன்னா தெரியும். ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஃபுல்லாவே நம்ம வந்து கம்பெனியா கொடுத்துருக்கோம். வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக நிறைய இடத்துல வந்து போர் ஃபெசிலிட்டி நம்ம போட்டிருக்கோம். Okay. சைட்குள்ள வந்து 2 ஏக்கர்ல வந்து பார்க் ஃபெசிலிட்டி நம்ம கொடுத்துருக்கோம். Okay. நிறைய ஃபுல்லா ஃபார்மிங் டைப்ல வந்து கோகனட் ரைஸ் நிறைய வளர்த்துருக்கோம். அது இல்லாம உங்களுக்கு 2 வீடுகளும் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்மே பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமா, லேண்டும் நம்ம சேல் பண்ணி தரோம். கன்ஸ்ட்ரக்ஷன் கஸ்டமர் தேவைப்பட்டதுன்னா அதுக்கும் நம்ம அது பண்ணி தரோம். ஓகே சார். முக்கியமான விஷயத்தை கேட்க மறந்துட்டேன் சார். நம்ம சைட் அப்படியே பார்க்க நேச்சுரலா இருக்கு. நம்ம சைட் வந்து என்ன அப்ரூவ்டு சார்? நம்ம மனைப்பிரிவு பாத்தீங்கன்னா டிடிசிபியும் ரெரா அப்ரூவும் சேர்ந்து அப்ரூவ் இருக்கு. யா ஓகே சார். இப்போ வந்து கஸ்டமர் புக் பண்றாங்க அப்படின்னா அவங்க கையில வந்து டவுன் பேமெண்டா எவ்வளவு இருந்தா இங்க வந்து ஒரு பிளாட் புக் பண்ணலாம் சார்? இப்போ நம்ம மனை வாங்கணும் அப்படின்னா ஒரு 2 lakhs இருந்தா நம்ம டவுன் பேமெண்ட் இருந்தா பேலன்ஸ் வந்து லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே சார். அப்போ வீடு கட்டுறாங்க அப்படின்னா ஒரு 5 lakhs அவங்க டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா நம்ம வீடு கட்டி கொடுத்துடலாம். ஓகே. என்ன சார் சொல்றீங்க? ஜஸ்ட் 2 lakh இருந்தாலே இங்க பிளாட்ஸ் புக் பண்ணலாமா? அப்ப டோட்டல் பிளாட்ஸோட ரேட் என்ன சார்? இப்போ ஸ்டார்டிங் பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஒரு 16 lakhs இருந்தாலே போதும். டோட்டல் பிளாட்டோட டோட்டல் வெளியே 16 lakhs இருந்தா வாங்கிடலாம். ஓகே சார். அதே மாதிரி இண்டிவிஜுவல் வில்லாவோட டோட்டல் பிரைஸ் என்ன சார்? நம்ம தனியா வீடு கூட மனையுடன் கூடிய தனி வீடு பாத்தீங்கன்னா ஒரு 27 lakhs இருந்தா போதும். சார் சொன்னதை நல்லாவே வந்து கேட்டிருப்பீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. உங்க கையில ஜஸ்ட் டவுன் பேமெண்டா 2 lakh இருந்தாலே போதுங்க. நம்ம நியூ OMR கனெக்டிவிட்டி ரோட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களால ஒரு பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் வந்து பை பண்ண முடியும். அப் டு 80 to 90% இருக்கும். நம்ம பில்டரே பாத்தீங்க அப்படின்னா லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இண்டிவிஜுவல் வில்லாஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 5 lakh டவுன் பேமெண்ட் இருந்தாலே போதுங்க. உங்களால வந்து ஆன் ரோட் ப்ராஜெக்ட்ல வந்து உங்களால ஒரு பிரீமியமான இண்டிவிஜுவல் வில்லா வந்து பை பண்ண முடியுங்க. உடனே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட பிளாட்ஸை இப்பவே புக் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரிஞ்ச டைரக்டா பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தாங்க. இடையில வந்து நீங்க யாருக்குமே brokerage கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. உங்களோட கனவு இல்லத்தை பில்ட் பண்றதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. சரி, இவ்வளவு அம்யூனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸோட அமைஞ்சிருக்கிறதாங்க நம்மளோட ப்ராஜெக்ட். சரி, அடுத்து வாங்க ரேட் பத்தி நம்ம சார் கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரேட் எப்படி ஹையா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஆன் ரோட் ப்ராஜெக்ட். அது மட்டும் இல்லாம இந்த அளவுக்கு வந்து ப்ராஜெக்ட மெயின்டைன் பண்ணி சேல் பண்றாங்க. எப்படியா இருந்தாலும் ரேட் வந்து ஹையா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நமக்கு ஏன் இந்த குழப்பம்? வாங்க நம்ம சார் கூட இருக்காங்க, அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், உங்க வயலே பாக்குற மக்களுக்கு ரேட் என்ன அப்படி சொல்லிட்டு சொல்லுங்க சார். நம்ம சென்னை OMR சிட்டி லான்ச்சிங் பிரைஸா 1,777 per square feet நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே சார். நம்ம யூடியூப் சேனல் பார்த்து வர கஸ்டமருக்கு நீங்க ஏதாச்சும் பெனிஃபிட் பண்ணுவீங்களா சார்? நிச்சயமா மேடம். நம்ம புக்கிங் வரக்கூடிய கஸ்டமர் ஸ்பாட் புக்கிங்ல வந்து 32 inch LED டிவி வந்து பரிசா வழங்கிடலாம். என்ன சார் சொல்றீங்க? ஸ்பாட் புக்கிங் பண்றவங்களுக்கு 32 inches LED டிவி
ஓகே சார், பாக்குற மக்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சோ உடனே வந்து ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட பிளாட்ஸை இப்பவே புக் பண்ணுங்க. உங்களோட கனவு இல்லத்தை பில்ட் பண்றதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். எல்லா டீடைலுமே வந்து கேட்டிருப்பீங்க. மறக்காம நம்ம சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. இது போன்ற வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.